100 பேரிடமோ அல்லது 1000 பேரிடமோ எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு எப்படி சரியானதாக இருக்கும்? இல்ல இவர்கள் எந்த திசையை நோக்கி இவர்கள் கருத்து கணிப்புகளை நகர்த்துகிறார்கள்? டிவியை திறந்தீங்கன்னா அவங்க எந்த அரசியலை கடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதவே தான் திரும்ப திரும்ப போடுறாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஊடகம், அந்த ஊடகத்தை நீ எப்படி நீங்க நியாயம் வைப்பீங்க? ஓட்டு போடுறதை கோட்பாடு ரீதியாக தேடுவது காரணம்னா அரசியல் தலைவர்களும் ஊடகங்களும் எந்த கோட்பாடும் இன்றி இயங்குவதாக நான் முன்வைக்கிறேன். முதல்ல அந்த கருத்து கணிப்பை நான் முதல்ல வரவேற்கிறேன். ஏன்னா கருத்து கணிப்பு கருத்து சுதந்திரத்தின் அடையாளம், அதுல மாற்றுக்கிறது. மக்கள் மனநிலையை சரியாக இருந்தாலும் அதை வேறொரு பக்கம் சாய்த்து மடைமாற்றி கொண்டு போகிற வேலையை ஊடகங்கள் செய்கிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். இது பாமர மக்களை பாதிக்குதான்னு கேட்டீங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. பாமர மக்களை தான் இது பாதிக்குது. எதிர்கட்சியில இருக்க எம்எல்ஏவா கூட இருந்தாலும் அந்த தொகுதிக்கு அவர் சரியா செய்யறது மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க. இந்த மக்கள் விரட்டி அடிக்கிறத தன் சொந்த ஊடகம் போடுமா? தீவான முறையை கூட நீங்க கவனிங்க. பூரா அரசுக்கு எதிரானது, முதலாளிகளுக்கு எதிரானது. அதை போடுறது யாரு? ஊடகங்கள் தானே. தனிநபர் ஊடகம். நீங்கள் நானும் பேஸ்புக் வச்சிருக்கோம், பேசுறோம். நீங்கள் நானும் ட்விட்டர் வச்சிருக்கோம், பேசுறோம். நீங்கள் நானும் யூடியூப் வச்சிருக்கோம், பேசுறோம். பொது ஊடகம், வெகுஜன ஊடகம் பேசியிருக்கா? அதான் கேள்வி. வெகுஜன ஊடகம் எந்த ஊடகம் முகிலன் இதுவரைக்கும் பேசியிருக்கு? முகிலனுக்கு ஒரு நிகழ்வு எந்த ஊடகம் வச்சிருக்கு? விவாதம் வச்சுச்சா? முகிலன் காணொலி விவாதம் எந்த ஊடகம் வச்சதை எனக்கு காட்டுங்க. ஒவ்வொரு கருத்து கணிப்பு கருத்து கணிப்பே இல்லை, அது அரசியலுக்கான பரப்புரைன்னு சொல்றாரு அவரு. பாண்டேக்களும் குணசேகரங்களும் ஒரு ஊடகத்தின் பிரதிநிதித்துவமான அது இல்ல. அவர் நாமத்தை சீமானை கொண்டு போய் சேர்த்தது சமூக வலைதளம் தான், வெகுஜன ஊடகங்கள் கிடையாது. மனுஷன் பாட்டாதான் செய்தியா சொன்னது போக செய்தியை பாட்டா போட்டுட்டு இருக்காங்க நிறைய சேனல்ஸ்ல. சிந்தனை மாறாமல் நடுநிலை பார்வையுடன் சமர்க்களத்தில் சந்திப்போம். மீண்டும் வசீகர பாரதி. ரோலிங் ஆக்ஷன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.